பண்டைக்கால இந்திய தேசம் வளமான வரலாற்று சுவடுகளினால் ஆசீர்வதிக்கப்பட்டது. கடவுள் பல்வேறு வகைப்பட்ட அவதாரங்களை எடுத்து இந்த தேசம் முழுவதும் வாழ்ந்து வந்ததாக உலவியதாக நம்பப்படுகிறது. மிகச்சிறந்த கருத்துக்களையும் கோட்பாடுகளையும் உயிர்ப்பிக்கச் செய்ய பல்வேறு மகான்கள் பிறந்தனர். சமய நம்பிக்கைகளுக்கு புத்துயிர் அளிக்க அவர்கள் கடுமுயற்சி மேற்கொண்டதுடன் இறுதியாக அடைபட்டிருந்த பாதைகளை திறக்கவும் பாடுபட்டனர். மனித இனத்திற்கு உதவ, மன அமைதியுடன் வாழ மற்றும் உலகின் கடமை பொறுப்புகளை சுலபமாக மேற்கொள்ள அவர்கள் இந்த பூவுலகில் அவதரித்தனர். பதினெட்டாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் கொல்கத்தா. பண்டைக்கால இந்திய தேசம் பிரிட்டிஷ் அதிகாரத்தின் அடிமைத்தலையின் கீழ் போராடிக் கொண்டிருக்கிறது. மக்கள் பழங்கால மூட நம்பிக்கைகள் மற்றும் பிற்போக்கு எண்ணங்களுடனான தங்கள் வாழ்வின் ஊழ்விதியை ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஜாதி முறையானது கடுமையானதாகவும் பழிவாங்கும் போக்கு மிக பெருமளவிலும் நடைமுறை வழக்கத்தில் இருக்கிறது. இந்த பண்டைக்கால வகுப்பு முறை பழக்கமானது இந்திய தேச மக்களின் மீது ஒரு சாபக்கேடாக உருமாறியது. ஆட்சி பெறுபவர்களின் கொடுங்கோலாட்சியும் அடக்குமுறையும் தாங்க முடியாததாக இருந்தது. வளம் செறிந்த மற்றும் இறையருள் சார்ந்த தேசமென உலகெங்கிலும் புராண புகழ் பெற்ற இந்தியா இப்போது தன் மக்களின் வளர்ச்சிக்கு தேவையானதை அளிக்க போராடிக் கொண்டிருக்கிறது. சாதாரண மக்களின் தினசரி அடிமைத்தனமும் அவல வாழ்க்கையும் பொறுத்துக் கொள்ள இயலாத அளவுக்கு இருந்தது. இவர் துர்கா சரண் தத்தா. 25வது வயதில் இவர் துறவியானார். இவரது அறிவுத்திறம் மற்றும் விவேக ஞானத்திற்காக அனைவராலும் உயர்வாக போற்றப்பட்டார். துர்கா சரண் தத்தாவின் மறைவிற்கு பிறகு அவரது மகனான விஸ்வநாத தத்தா கல்வி கற்பதற்கான தம் விருப்பத்தினை வெளிப்படுத்தியதுடன் வெற்றிகரமான மனிதனாக உருவானார். இளைஞனான விஸ்வநாத் விடாமுயற்சியுடன் படித்து வழக்கறிஞராக ஆக வேண்டுமென தன் இளவயதிலேயே முடிவெடுத்தார். வெற்றி பெற வேண்டுமென்ற அவரது மன உறுதியும் அவருடைய தாயாரின் ஆசிகளும் தனது இலக்கினை அடைய அவரை சாத்தியப்படுத்தியது. விஸ்வநாத தத்தா விரைவில் புகழ்பெற்ற வழக்கறிஞரானார். அவரது மனைவி புவனேஸ்வரி தேவி இயல்பிலேயே அன்புள்ளத்துடனும் பக்தியுள்ளவராகவும் இருந்தார். தத்தாவும் கூட மிக பெரும் கல்வி அறிஞராகவும் அனைத்து மதங்களையும் மதிப்பவராகவும் இருந்தார். பாரசீக மொழியில் புலமை பெற்றவராகவும் அவர் இருந்தார் மற்றும் ஹபீஸ் அவர்களின் கவிதைகளை எளிதாக கையாள்வதும் அவருக்கு கைவந்த கலையாக இருந்தது. புவனேஸ்வரி தேவி மற்றும் விஸ்வநாத்துக்கு எழில் நிறைந்த ஒரு மகள் இருக்கிறாள். ஆனால் தனக்கு ஒரு மகன் இல்லையே என்னும் கவலையுடன் தேவி காணப்படுகிறாள். என்னம்மா, உங்களுக்கு ஏதேனும் தேவை இருக்கிறதா? ஆமாம் புவனேஸ்வரி தேவி, உன் இனிய முகத்தில் நான் புன்னகையை பார்க்க வேண்டும். நீ சந்தோஷமாக உள்ளாயா? நான் சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன். நீ மனக்கவலையோடு இருப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கவலை என்ன? என்னிடம் சொல். அம்மா, என்னால் நீ குழந்தை பெற முடியாது என்று கவலைப்படுகிறேன். நான் ஒரு பிள்ளை பெறவில்லை என்றால் என்ன ஆகும்? நம் குடும்பத்தின் பெயரை யார் காப்பாற்றுவார்கள்? குடும்ப வம்சத்தை தொடர ஒரு பிள்ளை வேண்டாமா? கவலைப்படாதே. வாரணாசிக்கு சென்று இறைவன் சிவபெருமானிடம் வேண்டிக் கொள்வோம். கடவுள் வீரேஸ்வர் நம்மை கைவிட மாட்டார். கடவுளே, எங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். எங்கள் குடும்பத்தின் நற்பெயரும் புகழும் தொடர அருள் புரியுங்கள். என் மருமகளுக்கு ஒரு பிள்ளையை கொடு. உலகம் முழுவதும் அறியக்கூடிய ஒரு பிள்ளையை கொடு. உங்கள் விருப்பத்தை இறைவன் நிறைவேற்றுவார். மன அமைதியுடன் செல்லுங்கள். இறைவன் வீரேஸ்வர சிவபெருமான் அவர்களது விருப்பத்தை நிறைவேற்றினார் மற்றும் விரைவில் புவனேஸ்வரி தேவி கருவுற்றாள். விஸ்வநாத தத்தா மட்டற்ற மகிழ்ச்சியில் திளைத்தார். என் அன்பு மனைவியே, நான் மன நிறைவுடன் இருக்கிறேன்.
அது சிவபெருமானின் ஆசீர்வாதமும் உங்கள் தாயின் அன்பான ஆதரவும் தான். என் ஆதரவு எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு. இப்பொழுது நான் உனக்குள் வளர்ந்து கொண்டிருக்கும் குழந்தைக்காக பகவத்கீதையிலிருந்து கிருஷ்ண பெருமானின் லீலைகளை படிக்கப் போகிறேன். ஆமா, ராமாயணத்திலிருந்து ஸ்ரீராமன் கதைகளையும் நான் படிக்கிறேன். மகாபாரத கதைகள் அறிவுணர்வினை மனதில் ஆழ பதிய வைக்கும். அவைகளையும் நாம் படிக்கலாம். பாகவதத்திலிருந்து இறைவன் ஸ்ரீ கிருஷ்ண பெருமானின் லீலைகள் கருவுற்றிருக்கும் புவனேஸ்வரி தேவியின் முன்பு அவளது அன்பிற்குரிய மாமியாரினால் விவரமாக எடுத்துரைக்கப்பட்டன. புவனேஸ்வரி தேவி தானே ராமாயணம் மற்றும் மகாபாரதத்திலிருந்து கதைகளை படிப்பாள். இப்படியே காலங்கள் உருண்டோடின. சப்த ரிஷிகளில் ஒருவரான சுவாமி விவேகானந்தர் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் திருக்காரியங்களை நிறைவேற்றுவதற்காக சப்த ரிஷி மண்டலத்திலிருந்து புவிக்கு வருகிறார். விஸ்வநாத், விஸ்வநாத், உனக்கு பிள்ளை பிறந்திருக்கிறான். வேகமாக வா. இறைவன் சிவபெருமான் உனக்கு ஒரு பிள்ளையை ஆசீர்வதித்திருக்கிறார். ஓ, கடவுள் நிச்சயமாக மகத்தானவர். புவனேஸ்வரி எப்படி இருக்கிறாள்? குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறதா? இருவரும் நலமாக இருக்கிறார்கள். வா, வந்து உன் பிள்ளையை பார். நரேந்திரா, உனது பெயர் நரேந்திரநாத் தத்தா என்பதாக இருக்கு. நரேந்திரா, மனித இனத்தின் அரசன். உனது புகழ் உலகின் எல்லா இடங்களிலும் பரவட்டும். நீ நிலையாக வாழ்வாயாக. 1863ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் நாளான மகர சங்கராந்தி என்னும் பொருத்தமான நன்னாளில் ஒரு திங்கட்கிழமையன்று புவனேஸ்வரி தேவி ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார். வீட்டிலுள்ள அனைவரும் மட்டற்ற மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர். வயதான தாயாரும் மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் சொரிந்தார். விஸ்வநாத தத்தா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். தனது எல்லா வேலையாட்களுக்கும் அவர் பரிசுகள் வழங்கி மகிழ்ந்தார். இறைவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அவரது பூதகணங்களில் ஒன்றினை எனக்கு அனுப்பியிருக்கிறார். இந்த குழந்தை பூதகணம் அல்ல அன்பானவளே. அவன் அமைதியற்று இருக்கிறான். காரணம், இந்த உலகை மாற்ற அவன் வளர்வதற்கு மிகவும் அவசரப்படுகிறார். குழந்தை உண்மையிலேயே அமைதியற்று இருந்தது. ஒருபோதும் அசைவற்று அமைதியாக இருக்கவில்லை. எப்போதும் மற்றவர் கவனத்தை ஈர்ப்பதாகவே இருந்தது. பிரகாசமான புத்தி கூர்மையுடனான கண்களுடன் சிங்கத்தின் வலிமை அமைப்பு அவனிடம் இருந்தது. வறிய வளமற்ற அவனது தாய் அவனது செயல்களை தொடர்ந்து விடாமல் பராமரிக்க 2 வேலையாட்களை பணியமர்த்த நேர்ந்தது. அந்த பிள்ளை குழந்தை விரைவில் வேகமாக வளர்ந்து அசாதாரணமான திறமைகளை பலரறிய வெளிக்காட்டத் தொடங்கியது. அப்பா என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் சிவபெருமானை தொழுது கொண்டிருக்கிறார். இறைவன் சிவபெருமான் யார்? அவர் எங்கிருக்கிறார்? சிவபெருமான் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி. அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார். ஒவ்வொருவரிடத்திலும் அவர் இருக்கிறார்.
நீ என்ன செய்கிறாய்? தியானம் மற்றும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன். அப்படியா? அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் சிவன், எப்படி செய்வதென்று எனக்கு தெரியும். தனது அசாதாரணமான மனோபாவம் மற்றும் செயல்களினால் தனது பெற்றோர் மற்றும் நண்பர்களை நரேந்திர தத்தா தொடர்ந்து திகைப்படையச் செய்து வியப்புண்டாக்கினார். ஒரு நாள் 7 வயதான நரேந்திரனும் அவனது நண்பர்களும் ஒரு விளையாட்டில் ஈடுபட்டனர். ஒரு புது விளையாட்டு விளையாடுவோம். சரி, நான் சக்கரவர்த்தி, நீ மந்திரியாக இரு. இவன் படை வீரன். எதிரி நாட்டு படை நமது நாட்டின் மீது தாக்குதல் தொடுத்துக் கொண்டு உள்ளதென நீ என்னிடம் கூற வேண்டும். எதிரி நாட்டு படை தாக்குகிறார்கள், எதிரி நாட்டு படை தாக்குகிறார்கள். யாரும் பயப்பட தேவையில்லை. நமது தாய்நாட்டினை நாம் பாதுகாப்போம். அது நமது கடமை. நாம் தோல்வியடைய மாட்டோம். இறைவனிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். உண்மை எப்போதுமே ஜெயிக்கும். நரேன், பள்ளிக்கு செல்ல தயாரா? ஆமம்மா, நான் தயார். மகனே, நீ நல்ல மாணவனாக விளங்க வேண்டும். விடாமுயற்சியுடன் படித்து பாடங்களை மனதில் பதிய வைத்துக்கொள். தலை சிறந்த கல்வியாளரான ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் என்பவரால் மெட்ரோபாலிட்டன் இன்ஸ்டிடியூட் நிறுவப்பட்டது. இது நல்ல பள்ளிக்கூடம். நீ கற்றறிந்து மதிநுட்பம் உள்ளவனாக இருக்க வேண்டுமென இந்த பள்ளிக்கு உன்னை அனுப்புகிறோம். நன்றி அம்மா. நான் நன்றாக படிப்பேன் அப்பா. குறும்புத்தனம் எதுவும் செய்ய மாட்டேன் என்று நான் உறுதியளிக்கிறேன். அது எங்களுக்கு தெரியும் நரேன். கல்வியும் பள்ளியும் இருக்கிறது என்பதால் விளையாட்டையும் உடற்சார்ந்த பயிற்சி செயல்களையும் நீ விட்டுவிட வேண்டும் என அர்த்தமில்லை. நீ படிக்கவும் வேண்டும், விளையாடவும் வேண்டும். ஆமாம், உடல் நலத்தில் பேணி வர வேண்டும். உன் நண்பர்களுடன் விளையாடு, ஆரோக்கியமாக இரு, விடாமுயற்சியுடன் படி. நான் சொல்வது புரிகிறதா? சரி அம்மா, எனக்கு கால்பந்து விளையாட பிடிக்கும். பள்ளி குழுவில் சேர்ந்து கடினமாக விளையாடு நரேன். இப்போது இந்த சொற்களை நினைவில் வைத்துக்கொள். ஸ்ரத்தாஹி பரமகதிஹி, அதாவது அர்ப்பணிப்பு உணர்வுடன் இருப்பதே உயர்தர தலை சிறந்த நோக்கமாகும். எதை நீ செய்தாலும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செய். அன்புணர்வு மற்றும் மகத்தான நற்பெயரை உனக்கு தேடித்தரும். என்னால் முடிந்ததை செய்வேன் அப்பா. பாட்டியின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு பள்ளிக்கு செல். நரேந்திரநாத் மிகவும் புத்திசாலி மாணவனாக திகழ்ந்தார். பாடங்களை மிக விரைவில் புரிந்து கொள்ளவும் மற்றும் முக்கிய பகுதிகளை நன்கு பகுத்தாய்ந்து அறிந்து கொள்ளவும் அவனால் முடிந்தது. நரேன் தனது பெற்றோரின் அறிவுரையை தீவிரமாக பின்பற்றி கால்பந்தாட்ட குழுவில் ஓர் உறுப்பினரானார். குழுவின் மிகவும் புகழ்பெற்ற பாராட்டுக்குரிய உறுப்பினராக திகழ்ந்தார். காலை வணக்கம் ஐயா. காலை வணக்கம். உட்காருங்கள். இன்று புவியியல் பாடத்துடன் வகுப்பை தொடங்குவோம். உங்கள் புத்தகங்களை திறங்கள். இப்போது இந்த உலக படத்தினை பாருங்கள். கிழக்கு திசை எது என நீங்கள் சொல்ல முடியுமா? 4 வெவ்வேறு திசைகளை நீங்கள் சுட்டிக்காட்ட முடியுமா? கிழக்கு, மேற்கு, வடக்கு மற்றும் தெற்கு. சரி, முதலில் சத்யஜித், நீ இதனை காட்ட முடியுமா? இல்லை. இப்போது இதை யார் காட்ட முடியும்? சரி, சமீர், நீ திசைகளை சுட்டிக்காட்ட முடியுமா? இல்லை. சொல்லுங்கள் மாணவர்களே,
பதில் தாருங்கள். ஐயா, இந்த கேள்விக்கான பதிலை நான் சொல்லட்டுமா? சரி நரேந்திரநாத், நீ சொல்லு. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. சரி, இது சரியான பதில். அமெரிக்க ஐக்கிய நாட்டின் தலைநகரம் எதுவென்று சொல்ல முடியுமா? ஐயா, அதற்கான பதில் வாஷிங்டன் டிசி. உனக்கு உறுதியாக தெரியுமா? அது சரியான பதில் கிடையாது. இல்லை ஐயா, அது சரியான பதில். எனக்கு நன்றாக தெரியும். என்னிடம் இப்படி மதியாமல் நடந்து கொள்ளக்கூடாது. போ, மண்டியிடு. அடக்கமற்று நடந்து கொண்டதற்கு இதுவே தண்டனை. இல்லை ஐயா, என் பதில் சரியானது. நான் சொன்னது உண்மை என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். நான் எந்த தவறும் செய்யவில்லை. நான் ஏன் மண்டியிட வேண்டும்? இப்படி சத்தமாக பேச உனக்கு என்ன துணிவு இருக்க வேண்டும்? இது அவமரியாதை செயல். இத்தகைய ஒழுங்கினங்களை நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன். அழக்கூடாது நரேன். இந்த காயம் விரைவில் சரியாகிவிடும். தேவையில்லாமல் ஆசிரியர் என்னை தண்டித்தார் அம்மா. நான் சரியான பதிலை தான் சொன்னேன். நீ சரியாக சொல்லி இருக்கலாம். உன் ஆசிரியர் உன் மனோபாவத்திற்காக உன்மேல் கோபம் கொண்டிருப்பார். மகனே, பல முறை நீ சொல்பவை சரியாகவும் உண்மையாகவும் இருக்கும். ஆனால் அதை நீ சொல்கின்ற விதம் மிகவும் முக்கியம். இதை நினைவில் வைத்துக்கொள். எப்பொழுதும் உண்மையே பின்பற்று. எந்த விஷயமாக இருந்தாலும் நீ சொல்லும் விஷயங்கள் யாரையும் அவமதிப்பதாகவோ வெறுப்பூட்டுவதாகவோ மனவேதனையை தருவதாகவோ இருக்கக்கூடாது. உனக்கு எல்லாம் தெரியும் என்ற அகந்தையோடு இருக்கக்கூடாது. நான் சொல்வது புரிகிறதா? ஆமாம் அம்மா, ஆம், நான் தெளிவாக புரிந்து கொண்டேன். காலை வணக்கம் ஐயா. நரேன், நான் மிகவும் வருத்தப்படுகிறேன். நேற்று நீ தந்த பதில் சரியானது. என் அறிவின்மையால் உன்னை தண்டித்து விட்டேன். என்னை மன்னித்து விடு. வேண்டாம் ஐயா, நீங்கள் என் ஆசிரியர், என் குரு. வருத்தம் தெரிவிப்பதன் மூலம் என்னை கஷ்டத்துக்கு ஆளாக்காதீர்கள். என்னை தண்டிப்பது உங்கள் கடமை ஐயா. அது நீ தவறு இழைக்கும் போது மட்டுமே. நரேந்திரநாத் மிக விரைவில் பள்ளியில் மிகவும் புகழ்பெற்ற பலரும் அறிந்த மாணவனானான். படிப்பிலும் அதேபோல் விளையாட்டிலும் கூட அவன் சிறந்த மாணவன் என பெயர் எடுத்தான். அவனது பெற்றோருடைய சமயத்திற்கு தக்க அறிவுரைகளும் அவனது ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்களும் அவனை ஒரு உறுதியான மாணவனாக மாற்றியது. நீ நரேந்திரநாத் தானே? ஆமாம், நான் தான் ஐயா. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? எதற்காக அந்த மூலையில் நின்று கொண்டிருக்கிறாய்? ஒட்டு கேட்பதற்காகத்தானே? இல்லை ஐயா, உங்கள் செயல்களை நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். அது எனக்கு மிகவும் பிடிக்கும். அதெல்லாம் முதியோர்களுக்கு தான். இங்கிருந்து சென்று விடு. போய் உன் சகோதரிக்கு உதவி செய். என் அப்பா கூட இப்படி என்னை அவமதித்ததில்லை ஐயா. பாருங்கள், வயதும் புத்தி கூர்மையும் ஒரே பொருளை கொண்ட தொடர்புள்ளது என நினைக்கும் உங்களை போன்ற பலர் இருக்கின்றனர். ஆனால் நிச்சயமாக அப்படி இல்லை. அது மன்னித்து விடு. நீ சரியாகத்தான் சொன்ன. என்னை மன்னித்து விடு. பரவாயில்லை ஐயா, நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். அவன் தன்னம்பிக்கையுடையவன். ஆம், நன்கு மரியாதை தெரிந்தவன். ஆமாம், நசிகேதா எனும் புராண பாத்திரத்தை இப்போது நான் நினைவுபடுத்திக் கொடுக்கிறேன். அவன் அடிக்கடி சொல்வான், நான் அதி சிறப்பானவன் அல்லது சிலரை விட சிறப்பானவன் என்று. ஆனால் நான் மோசமானவன் அல்ல. நரேந்திரநாத் கதை சொல்வதில் மிகவும் வல்லவனாக இருந்தான். அவனது தனித்துவமுள்ள ஆளுமையைப் போலவே அவன் சொற்களும் காந்தத்தின் ஈர்ப்பு சக்தியை கொண்டவையாக இருந்தன. இதர மாணவர்கள் கதை சொல்லச் சொல்லி அவனை நச்சரித்து வந்தனர். அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? சத்யஜித், கண்டான். எழுந்து நில். நான் என்ன நடத்தி கொண்டிருந்தேன் தெரியுமா? தீபன், உன்னையும் தான். சொல்லுங்கள் மாணவர்களே, நான் முக்கியமான பாடம் நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் நரேனிடம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நரேன், எழுந்து நில். அவர்களிடம் என்ன பேசிக் கொண்டிருந்தாய்? என் பாடங்களை ஏன் நீ கவனிக்கவில்லை? ஐயா, நியூட்டன் விதிகள் பற்றி நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். அவைகள் 3 விதிகளை கொண்டவை. இயங்கு விசை, புவியீர்ப்பு சக்தி மற்றும் ஆற்றல் பற்றி நமக்கு விளக்க உதவும் விதிகள் அவை. நரேன், இது நிச்சயமாக வியப்புக்குரியது. நீ அவர்களிடம் ஆர்வமாக பேசிக் கொண்டிருந்ததை நான் கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன்.
இவ்வளவு துல்லியமாக எப்படி என் பாடங்களை உன்னால் கவனிக்க முடிந்தது? ஒரே சமயத்தில் பல விஷயங்களில் என்னால் கவனம் செலுத்த முடியும் ஐயா. உட்கார். மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்காதே. இல்லை ஐயா, தண்டனையாக மற்றவர்களுடன் நானும் நின்று கொள்கிறேன். நானும் தானே பேசிக் கொண்டிருந்தேன். உதவுங்கள், யாராவது தயவு செய்து உதவுங்கள். உதவுங்கள், யாராவது தயவு செய்து உதவுங்கள். நரே, இங்கு வா. நீ என்ன செய்கிறாய்? அவர்களை காப்பாற்றப் போகிறேன் அம்மா. மிக்க நன்றி, எங்கள் உயிரை காப்பாற்றி விட்டாய். மிகவும் நன்றி. நீங்கள் எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம். நான் எனது கடமையை தான் செய்தேன். என்ன மாதிரி பிள்ளையம்மா அவன்? அவனை நினைத்து நீங்கள் பெருமைப்பட வேண்டும். அவன் உங்கள் குடும்பத்தினை பெருமை கொள்ள செய்வான். உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். சரி, இந்த கம்பத்தை இங்கேயே பொறுத்து விடலாம். சரி, இதுவே மிகச்சிறந்த இடம். சரி, வேலையை ஆரம்பி. அடிபட்டு விட்டது, காப்பாற்றுங்கள். ஓ கடவுளே, உடனே மருத்துவரை அழைத்து வாருங்கள். கவலைப்பட வேண்டாம், நான் உதவி செய்கிறேன். அனைவரும் வாருங்கள், இவரை தூக்க உதவுங்கள். வாருங்கள். நீங்கள் அதிர்ஷ்டமானவர். இந்த இளம் சிறுவன் உங்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றியுள்ளான். இரத்த இழப்பு அதிகம் ஏற்பட்டு மரணத்தையும் ஏற்படுத்தியிருக்கும். நன்றி சொல்ல மறவாதீர்கள். நீ நல்ல வேலை செய்தாய். உன் சமயோசித புத்தியை பயன்படுத்தியுள்ளாய். இச்சிறு வயதில் இது போன்று அமைதியான, தெளிவான மற்றும் விவேகமுள்ள சிந்தனையினை பார்ப்பது உண்மையிலே அற்புதமானது. நன்றி மருத்துவரே, உண்மையிலேயே நான் எதுவும் பெரிதாக செய்யவில்லை. என் நண்பர்கள் இவரை இங்கு அழைத்து வர உதவினர். என் அப்பா உங்களை வரவழைத்தார். நான் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருந்தேன், அவ்வளவுதான். ஆமாம், சரியான இடம், சரியான சமயம் மற்றும் அதிமுக்கியமாக சரியான நபர். இள வயதினனான நரேந்திரநாத் அறிவினை வளர்க்கும் பணியில் தன்னை ஆழமாக ஈடுபடுத்திக் கொண்டார். ஹியூம், ஹெர்பர்ட், ஸ்பென்சர், டெஸ்கார்ட்ஸ், ஃபிஷ்டே, மில், லாக், மேலும் பிளேட்டோ, ஸ்பினோசா மற்றும் இதர புகழ்பெற்ற தத்துவ ஞானிகளின் போதனைகளை கற்றுணர்ந்தார். அவர் ஐயமர முழுவதும் கற்று பின்னர் மேலும் விளக்கங்களை தனது தந்தையிடம் கேட்டறிவார். அவரது ஆசிரியர்களும் கூட பல்வேறு கருத்து சுருக்கங்களுடனான பொது கருத்துக்களை விளக்க முயற்சி செய்வார்கள். இத்தகைய இளம் வயதிலுள்ள ஒரு சிறுவன் தத்துவ ஞான போதனைகளுக்குள்ள கருத்துக்களில் இவ்வளவு ஆழமாக ஈடுபட்டுள்ளது கண்டு அவர்கள் வியப்படைந்தனர். வா மகனே, உனக்கு ஏதாவது வேண்டுமா? அப்பா, பிரம்ம சமாஜத்தில் நான் சேர விரும்புகிறேன். நான் சேரலாமா? இது மிகவும் தீவிரமான சிந்தனை. அவர்களது கட்டுப்பாட்டு வரையறைகளை நீ பின்பற்ற தயாரா? ஆமாப்பா, என்னால் முடியும். இது மிகவும் நல்ல செயல் நரே. உன்னை நினைத்து பெருமைப்படுகிறேன். நரேந்திரநாத் 1880 ஆண்டில் கல்லூரியில் சேர்ந்தார். கணிதம் அவரது விருப்ப பாடமாக இருந்தது. வங்காள இலக்கியம், தர்க்க சாஸ்திரம், பகுத்தறிவியல் மற்றும் உளவியலை அவர் கற்றுத் தேர்ந்தார். வரலாற்றில் அவர் மிகவும் ஆர்வமாக இருந்ததுடன் இந்தியாவின் வரலாற்றினை ஆழமாக கற்றுணர்ந்தார். ஷேக்ஸ்பியர், வேர்ட்ஸ்வர்த் மற்றும் பைரன் அவரது அபிமான ஆங்கில எழுத்தாளர்களாக இருந்தனர். விளையாட்டிலும் நரேந்திரன் சம அளவில் திறமையானவராக இருந்தார். கால்பந்து, கிரிக்கெட் மற்றும் ஹாக்கியில் சிறந்து விளங்கினார். அவரது ஆசிரியர்கள், வகுப்பு தோழர்கள் அவரை மெச்சி பாராட்டினார்கள்.
நரேன், நேரமாகிவிட்டது. நீ தூங்கு. இல்லை அம்மா, ஒரு கேள்வி என் அமைதியை குலைக்கிறது. எனக்கு பதில் கிடைக்கும் வரை என்னால் தூங்க இயலாது. என்ன மகனே? இறைவன் எங்கிருக்கிறார்? அவரை பார்த்திருக்கிறீர்களா? என்ன? இந்த கேள்விக்கு எப்படி பதிலை கண்டுபிடிப்பது? அம்மா, நான் பதிலை கண்டுபிடித்தாக வேண்டும். நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இல்லை மகனே, இறைவனை பார்த்ததாக சொல்லிய ஒருவரையும் எனக்கு தெரியாது. அப்பா, உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். கேள் மகனே. இறைவன் எங்கிருக்கிறார்? அவரை பார்த்திருக்கிறீர்களா? நான் அவரை பார்க்க முடியுமா? நரேன், இத்தகைய கேள்விகளுக்கு எங்கும் பதில்களே இல்லை. மகனே, இவைகளுக்கு பதில் தர மதிநுட்பமுள்ள குரு ஒருவரை நீ கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். என்னால் அது முடியாது. எனது குருவினை நான் கிடைக்கப் பெறுவேன். ஆம், என்னால் முடியும். கல்லூரியின் முதல்வர் திரு W.W. ஹெஸ்டி வேர்ட்ஸ்வர்த் மூலமாக உல்லாச பயணம் என்பதை பற்றி மாணவர்களுக்கு விளக்கி உரையாற்றிக் கொண்டிருந்தார். தக்ஷிணேஸ்வரில் உள்ள பெரும்புகழ் பெற்ற ஆன்மீக குருவான ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி அவர் பேசினார். முதல்வர் அந்த குருவினை பற்றி மிகவும் உயர்வாக உரைத்தார். இளவயது நரேன் ஒவ்வொரு சொல்லையும் கவனித்து உட்கிரகித்துக் கொண்டார். அவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண குருவை சந்தித்து தனது கேள்விகளுக்கான பதிலை அவரிடம் கேட்டு கண்டறிய விரும்பினார். நரேன், சொல்லுங்களப்பா, என்ன விஷயம்? உன்னிடம் ஒரு விஷயம் பற்றி கேட்க விரும்புகிறோம். மகனே, எங்களுக்கு வயதாகிவிட்டது. நீயும் கல்லூரியில் இருக்கிறாய். உன்னுடைய திருமணம் பற்றி யோசிக்கவில்லையா? ஆமாம் அம்மா, திருமணம் பற்றி நானும் யோசித்திருக்கிறேன். நல்லது மகனே, உனக்காக ஒரு நல்ல வரன் ஒன்று வந்திருக்கிறது. அப்பா, ஒரு நிமிடம். திருமணம் பற்றி நான் யோசித்துள்ளேன் என்றுதான் சொன்னேன். ஆனால் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என நான் முடிவெடுத்துள்ளேன். ஆனால் மகனே, ஏன்? நரேன், அவசரத்தில் முடிவெடுக்க வேண்டாம். இல்லை அப்பா, நான் அவசரத்தில் முடிவெடுக்கவில்லை. அம்மா, நான் சந்நியாசம் மேற்கொள்ள விரும்புகிறேன். தன்னலமின்றி அனைத்தும் துறந்து தியாகம் செய்வதே இறைவனை அடைவதற்கான வழி. பொருள் சார்ந்த செல்வ வளத்தை பெறுவதன் மூலம் என் வழியிலிருந்து நான் விலகி செல்வதாக உணர்கிறேன். என் லட்சியத்திலிருந்து விலகி வர என்னை தயவு செய்து வற்புறுத்த வேண்டாம். அப்பா, நீண்ட காலமாகவே என் முடிவினை பற்றி நான் சிந்தித்து வைத்துள்ளேன். திருமணத்திற்கு நான் மறுப்பது என்பது அவசரத்திலோ அல்லது தெளிவற்ற எண்ணத்திலிருந்தோ தோன்றிய முடிவாகாது. நான் மிகவும் உறுதிப்படவும் மற்றும் தெளிவாகவும் இருக்கிறேன். தர்க்க ரீதியிலான மேலை நாட்டு எண்ணங்கள் மற்றும் அறிவு மேம்படுவதற்கான கீழே நாட்டு அனுபவங்கள், மேலும் அவ்வனுபவங்களின் மகிழ்ச்சி, இவைகளுக்கு இடையில் உள்ள அடிப்படை முரண்பாடுகளை தீர்ப்பதற்கான முயற்சியில் நீண்ட காலமாக நான் ஈடுபட்டிருக்கிறேன். உன்னுடைய குரு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சா. உன்னை அவர் தன் சீடனாக ஏற்றுக்கொள்வார் என்று உனக்கு எப்படி தெரியும்? உன் கேள்விகளுக்கு அவரிடம் பதில் உள்ளது என்று உனக்கு எப்படி தெரியும்? நான் என் குருவினை சந்தித்து இந்த விஷயத்திற்கு தீர்வு காண வேண்டிய தேவையுள்ளது. அவரால் எனக்கு உதவ முடியும். எனக்கு செல்ல அனுமதி தாருங்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் உபதேசங்கள் இளவயது நரேனின் உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்த பின்னர் தன்னுடைய வீட்டை துறந்து ஆன்மீக தேடலுக்காக குருவிடம் வந்தார். நவம்பர் திங்கள் 1881 ஆண்டில் அவர் தக்ஷிணேஸ்வரத்திற்கு வந்து சேர்ந்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்றும் மாதா ஸ்ரீ சாரதா தேவியின் போதனைப்படி தன் முழு நேரத்தையும் கடவுளை காண வேண்டும் என்பதற்காக அர்ப்பணித்துக் கொண்டார். உண்மையிலேயே இது மிக அற்புதமானது.
சிறுவயதிலேயே நரேந்திரனிடம் இருந்த ஞான சக்தியானது பெரியவர்களையும் வியக்க வைத்தது. அவரின் செயல்திறன்கள் அனைத்தும் புத்தி கூர்மையையும் மற்றும் தைரியத்தையும் வெளிப்படுத்தியது. தன் பள்ளிப் பருவத்தில் கல்வியுடன் சேர்த்து புவியியலிலும் விளையாட்டிலும் ஈடு இணையற்றவராக இருந்தார். பள்ளிப் பருவத்திற்கு பின் பிரசிடென்ஷியல் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது அங்கு பேராசிரியர் மூலமாக ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி அறிய பெற்று அங்கு சென்று அவரை தரிசித்த பின்னர் இவர்தான் தன் ஆன்மீக குருவென உணரப் பெற்றார். ஒரு மிக பெரும் ஞான குருவின் ஆன்மீக பயணம் தொடங்கியது. काली काली बोलो रोशना, काली काली बोलो रोशना, काली काली बोलो रोशना, काली काली बोलो रोशना। कोर पदो ध्यान नामामृत पान, कोर पदो ध्यान नामामृत पान, যদি পেটে প্রাণ থাকে বসনা, কালি কালি বলো রসনা, दुर्गा नाम के बोलो एक बार, दुर्गा नाम के बोलो एक बार, সঙ্গের সম্বল दुर्गा नाम আমার, दुर्गा नाम के बोलो एक बार, সঙ্গের সম্বল दुर्गा नाम আমার, অনিত্য সংসার নাহি পরবার, অনিত্য সংসার নাহি পরবার, সকলি আশার ভেবে দেখো না, কালি কালি বলো রসনা, কালি কালি বলো রসনা, কালি কালি বলো রসনা, কালি কালি বলো রসনা। গেল গেল কাল বিফলে গেল, গেল গেল কাল বিফলে গেল, দেখো না কালান্ত নিকটে এলো, গেল গেল কাল বিফলে গেল। நரேன், நீ வந்து விட்டாயா? நான் உனக்காகத்தான் காத்திருந்தேன். அருகில் வா. வா நரேன், என் அருகில் உட்கார். நீ பொருத்தமான நேரத்தில் தான் வந்திருக்கிறாய். காளிமாதாவின் பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. காளிமாதாவுக்காக ஒரு பஜனை பாடலை பாடு நரேன். ஆனால் உங்களுக்கு எப்படி என்னை தெரியும்? தயவு செய்து பாடு நரேன். நாம் பிறகு பேசலாம். मन चलो निज निकेतने, मन चलो निज निकेतने, मन चलो निज निकेतने, संसार विदेशी विदेशीर बेशी। ஓ, என்ன ஒரு குரல், என்ன ஒரு பக்தி, அற்புதம். நம் கவனத்தை ஈர்த்து விட்டார். என்னுடன் வா நரேன். நீ ஏன் இவ்வளவு தாமதமாக வந்திருக்கிறாய்? என்னை ஏன் இப்படி பாதிப்படைய செய்தாய்? மக்களின் வாக்குறுதிகளினால் நான் சலிப்படைந்து இருக்கிறேன். இந்த பயனற்ற தகுதியற்ற பாராட்டுரைகளால் நான் சோர்ந்து போயிருக்கிறேன். எனது உள்ளே உள்ள ஆன்மாவை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சீடர் எனக்கு தேவையாக உள்ளது. இத்தகைய ஒரு சீடரின் முன் என் எல்லா அனுபவங்களையும் நான் வெளிப்படுத்தி என் இதயத்தனை லேசாக்கிக் கொண்டு மகிழ்ச்சியடைய நான் விரும்புகிறேன். ஓ கடவுளே, நீ யாரென்று நான் அறிவேன். தொன்மையான மதிப்புக்குரிய ஆன்மா, இந்த பூமியினை புனிதப்படுத்தும் சவாலினை ஏற்று அதை சமன் செய்ய உயிர்த்தெழுந்த மகான் நாராயண திருநாமத்தின் இன்னொரு முகம். நரேன், எனக்கு வாக்குறுதி கொடு. நீ இங்கு வந்து விட்டாய்.
எப்போதும் என்னுடன் இருப்பாயா? நிச்சயமாக. நீங்கள் இறைவனை பார்த்திருக்கிறீர்களா? ஆமாம், நான் அவரை பார்த்திருக்கிறேன். உன்னை பார்ப்பது போல் தெளிவாக பார்த்திருக்கிறேன். நாம் அவரை பார்க்க இயலும், அவருடன் பேச முடியும். ஆனால் குழந்தாய், இன்றைய உலகில் மக்கள் பணம் எனும் மாயத் தோற்றத்தில் குடும்பம் மற்றும் சொத்து கட்டிடங்கள் மாயையின் பின்னே ஓடுகிறார்கள். உலகியல் வாழ்க்கையில் பற்றுக்கொண்டு அந்த நாட்டங்களின் பொருட்டு அவர்கள் கண்ணீர் சிந்துகின்றனர். ஆனால் கடவுள் நலத்தின் பொருட்டு யார் கண்ணீர் சிந்துகிறார்கள்? நீ எனக்கு சொல் நரேன். மக்கள் அனைத்து உண்மையுள்ள ஒழுக்கங்களிலும் கடவுளை தேடினால் இறைவன் நிச்சயம் தோன்றுவார். मन चलो निज ने कीर्तने, मन चलो निज ने कीर्तने, मन चलो निज ने कीर्तने। संसार विदेशी विदेशीर बेशी भ्रम केन आकरणे, मन चलो निज ने कीर्तने, मन चलो निज ने कीर्तने। विषय पंचक और भूत गण, विषय पंचक और भूत गण, तब तर पर के बनायापन। विषय पंचक और भूत गण, तब तर पर के बनायापन। வணக்கம் தாகூர்ஜி. வா நரேன், உட்கார். தாகூர்ஜி, தாகூர்ஜி, தாகூர்ஜி. நரேன், தாகூர்ஜி, என்ன செய்தீர்கள்? என்ன நடந்தது? அது கடவுளா? சொல்லுங்கள் தாகூர்ஜி. இப்போதைக்கு இது போதும். அனைத்தையும் படிப்படியாக நீ உணர்ந்து கொள்வாய். புரிகிறதா? தாக்கூர்ஜி, தாக்கூர்ஜி, நாம் இறைவனை எப்படி வணங்க வேண்டும்? நீ விரும்பும் எவ்வழியிலும் இறைவனை நீ வணங்கித் தொழலாம். அது நீ விரும்பும் எந்த விதத்திலும் இருக்கலாம். ஆனால் முழுமையான பக்தியுடன் இருக்க வேண்டும். உண்மையாக வணங்க வேண்டும். தூய்மையற்ற சிந்தனைகளுடன் மற்றவர்களுக்கு கேட்கும்படி சத்தமாக உன் வேண்டுதல்கள் இருக்கக்கூடாது. காரணம், ஒரு சிற்றெரும்பின் காலடியோசைகளை கூட கடவுளால் கேட்க இயலும். நமது லட்சியம் என்னவாக இருக்க வேண்டும்? நீ வளர்ச்சியுற்று முன்னேற வேண்டும். நன்னடத்தை, இயல்பியல், ஒழுக்க முறைமையில் மற்றும் தெய்வீக குண நலன்களில் நீ மேலும் மேலும் வளர்ச்சியுற்று முன்னேற வேண்டும். தாகூர்ஜி, என்னிடம் ஒரு கேள்வி உள்ளது. கேள் நரேன். தாகூர்ஜி, கடவுள் ஒருவரா அல்லது பல கடவுள்கள் உள்ளனரா? நரேன், நீருள்ள ஒரே குளத்தின் 4 வெவ்வேறு திசைகளில் உங்களில் 4 பேர் நின்று கொண்டு இருப்பதாக நினைத்துக்கொள். நீரை ஒருவர் அக்வா எனவும் மற்றொருவர் பாணி எனவும் சொல்வார். 3ஆம் அவர் ஜலம் எனவும் 4ஆம் அவர் சுலபமாக அதை தண்ணீர் எனவும் சொல்வார். ஆனால் நீருள்ள அதே குளத்தினை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள் என்பதை நினைவில் வைத்துக்கொள். அப்படியானால் மதம் என்றால் என்ன தாகூர்ஜி?
நமக்குள்ளேயே ஏற்கனவே உறைந்துள்ள தெய்வத் தன்மையினை மனதுக்கு தெளிவாக புலப்படுத்த உதவும் கருவியே மதம் எனப்படுகிறது. தன்னுடைய நிர்பந்தத்தினால் உந்தப்பட்ட நரேந்திரன் காளி கோவிலுக்குள் சென்று அன்னையின் சந்நிதி முன்பு மனக்கவலையுடன் நின்றான். அன்னையின் திருமுன்னர் நின்று தனக்கு சில வரங்களை அவன் கோரினான். அவை பக்தி, ஞானம், விவேகம், வைராக்கியம். அன்னையின் பாதங்களை வணங்கிவிட்டு ராமகிருஷ்ணரிடம் திரும்பிச் சென்றார். செல்வத்தை வேண்டி அன்னையிடம் பிரார்த்தனை செய்தாயா என்று பரமஹம்சர் அவரிடம் கேட்டார். ஆனால் நரேந்திரனோ வைராக்கியம் முதலான 4 செல்வங்களை மட்டுமே அன்னையிடம் கோரியதாக பரமஹம்சரிடம் தெரிவித்தார். அதனால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் நரேந்திரனின் வறுமை நீங்க ஆசிகளை அளித்தார். இருவரும் கோவிலுக்கு திரும்பிச் சென்று அன்னையின் முன்பு பணிந்து அவளை துதித்தனர். நரேன், என்னிடம் இருந்த அனைத்தையும் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். என் ஞானம், ஆன்மா அனைத்தையும் தந்திருக்கிறேன். இந்த உலகிற்கு நல்லதே செய். சரியான பாதையில் அவர்களை வழிநடத்து. உன்னுடைய பணியினை முடித்த பின்னர் என்னிடம் வருவாயாக. உனக்காக நான் காத்திருப்பேன். நீ என்னை நம்பவில்லையா நரேன்? இன்னும் உனக்கு சந்தேகம் உள்ளதா? ஸ்ரீராமனாக இருந்தவரே மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணராக இருந்தவரே இப்போது இந்த உடலில் ராமகிருஷ்ணராக உள்ளார். தாக்கூர்ஜி, நான் உங்களை நம்புகிறேன். ஆமாம், நம்புகிறேன். 1886ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 16ஆம் நாள் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் மகா சமாதி அடைந்து முக்தி பெற்றார். குருஜியுடன் நரேந்திரர் 4.5 வருடங்கள் கழித்தார். மாதா ஸ்ரீ சாரதா தேவி மற்றும் தெய்வத்தன்மை வாய்ந்த ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் ஆசீர்வாதங்கள் வாயிலாக நரேந்திரரின் வாழ்க்கை இயல்பு முற்றிலும் மாறுதல் அடைந்தது. குருஜியுடன் இருந்த எல்லா சமயங்களின் வாயிலாகவும் தான் இறைவனை மிகவும் நெருங்கிச் செல்வதாகவும் மற்றும் அற்புதமான பேரின்பத்தினை பெற்றவராகவும் நரேந்திரர் உணர்ந்தார். 1886ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்களில் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் மகா சமாதி அடைந்து முக்தி பெற்ற பின்னர் அந்தப்பூர் என்னும் இடத்தில் 1886 டிசம்பர் 24 நரேந்திரர் துறவரம் பூண்டார். ஆ 1887ஆம் ஆண்டு முற்பகுதியில் சுவாமி விவேகானந்தர் கொல்கத்தாவிற்கு திரும்பினார். தனது பெரும்பான்மையான நேரத்தினை பல்வேறு தத்துவ ஞானத்துக்குரிய ஆய்வுக் கட்டுரைகளை படிப்பதில் செலவிட்டு வேதாந்தத்தில் வல்லுநரானார். அனைத்து இடங்களிலிருந்து மாணவர்கள் கூட்டமாக அவரை நோக்கி படையெடுத்து வந்தனர். சுவாமியின் விவேகமுள்ள நுண்ணறிவு வாய்ந்த சொற்பொழிவினை கேட்க அவர்கள் அனைவரும் விரும்பினர். 1888ஆம் ஆண்டில் இந்தியாவின் அனைத்து இடங்களுக்கும் ஒரு சாதாரண யாசகனாக பயணம் செய்ய அவர் முடிவெடுத்தார். தனது நாட்டு மக்களால் சந்திக்கப்படுகின்ற கடுமையான மனவேதனைகளின் அனுபவத்தினை இடையீடு இன்றி நேரடியாக பெற அவர் விரும்பினார். ஓடுவதை நிறுத்துங்கள், விலங்குகளை எதிர்கொள்ளுங்கள்.
இது ஒரு மகத்தான பாடம். அச்சம் தரக்கூடியவைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும். அனைத்தையும் துணிவுடன் சந்திக்க வேண்டும். நாம் ஆபத்திலிருந்து தப்பியோடுவதை நிறுத்த முடிவு செய்யும் போது அந்த குரங்குகளைப் போல அனைத்து கடும் துன்பங்களும் நம்மை தொடர்ந்து வருவதிலிருந்து பின்வாங்கும். விடுதலை பெற எப்போதும் நாம் விரும்புகிற பட்சத்தில் இயற்கையாக வெற்றி பெறுவதன் மூலம் மட்டுமே அது இருக்க வேண்டும். விட்டு ஓடுவதன் மூலம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. கோழைகள் எப்போதும் வெற்றிகளை பெறுவதில்லை. நமக்கு முன்னே அச்சம், பிரச்சனைகள் மற்றும் அலட்சியங்கள் விரைந்தோடி மறைந்து போக வேண்டுமென நாம் எதிர்பார்த்தால் அவைகளை துணிவுடன் நாம் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். சுவாமிஜி, சுவாமிஜி, உங்கள் சகோதரர் சீடர் பல்ராம் போஸ் இயற்கை எழுதிவிட்டார். நான் மிகவும் வருந்துகிறேன். சுவாமிஜி, நீங்கள் ஒரு துறவி, இப்படி வருத்தப்படலாமா? நான் ஒரு துறவி என்பது உண்மைதான் பிரமத பாபு. இரக்கமற்றவனாகத்தான் ஒரு துறவி இருக்க வேண்டுமா? ஒரு தூய்மையான துறவி அதிகமான இரக்க உணர்ச்சியுடன் இருக்க வேண்டும். நாம் சாதாரண மனித பிறவிகள். பலராம் போஸ் என் சகோதரர் சீடர். உணர்ச்சிகள், இரக்கமுள்ள தன்மைகள், இது இல்லாத துறவரத்தினை நான் விரும்புவதில்லை. சுவாமிஜி, இவர் முன்ஷி ஜக்மோகன் லால். இவர் கேத்ரி நாட்டு மன்னரின் தனிச் செயலராக இருக்கிறார். வரவேண்டும் முன்ஷிஜி. சுவாமிஜி, கேத்ரி நாட்டு மன்னர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். தயவு செய்து அரண்மனைக்கு வாருங்கள். விஜயம் செய்கிறேன். அழைப்பிற்கு நன்றி. சுவாமிஜி, என் மனதில் உள்ள சில விஷயங்களை சொல்ல தாங்கள் எனக்கு அனுமதி தருவீர்களா? தாராளமாக. சுவாமிஜி, நீங்கள் இந்து மத துறவி. ஒரு இஸ்லாமியரின் இல்லத்தில் இருக்க எப்படி முடிகிறது? என்ன சொல்கிறீர்கள்? நான் ஒரு சந்நியாசி. சமூக நடைமுறை மரபுகளுக்கு அப்பாற்பட்டவன். யாருடனும் நான் உணவு கொள்ள முடியும். அதை இறைவன் அனுமதிக்கிறார். சமய நூல்கள் அனுமதிக்கின்றன. ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும் தெய்வீக தன்மையை பார்க்கிறேன். அனைவரும் இறைவனின் குழந்தைகள். உங்களைப் போன்றவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து குற்றமும் காண்கிறீர்கள். இறைவன் சமய நூல்களைப் பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது. எதிலும் தெய்வீக தன்மையை காண்கிறேன். சின்னஞ்சிறு படைப்பிலும் தெய்வீகத்தன்மை புலனாவதை நான் பார்க்கிறேன். மதங்கள் அல்லது ஜாதிகளில் உயர்ந்தது மற்றும் தாழ்ந்தது எனும் வேற்றுமை எனக்கு இல்லை. சிவ சிவா, இது போன்ற சொற்களை கேட்பது செவிகளில் கொதிக்கும் எண்ணெயை ஊற்றுவது போல் இருக்கிறது. நான் மிகவும் வருந்துகிறேன் சுவாமிஜி. தயவு செய்து என்னை மன்னிக்கவும். கேத்ரி நாட்டு மன்னரை உங்களுக்கு சேவகம் செய்ய தயவு செய்து அனுமதியுங்கள். தங்களுடைய விருப்பப்படியே ஆகட்டும். சுவாமியும் அவரது சீடரும் கேத்ரி நாட்டு மன்னரின் அரண்மனைக்கு வந்தனர். மன்னர் அவர்களை உள்ளன்புடன் வரவேற்று அவர்களுக்கு சேவகம் புரிந்தார். அஜித் சிங்ஜியின் அரண்மனையில் தங்குமாறு சுவாமிஜி கேட்டுக் கொள்ளப்பட்டார். ஒரு நாள் மாலை மன்னர் ஒரு இசை கச்சேரி நிகழ்ச்சியினை தொழில்முறை நாட்டியக்காரியின் மூலமாக ஏற்பாடு செய்தார். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க சுவாமிஜிக்கு அவர் அழைப்பும் விடுத்தார். இல்லை, நான் அங்கு போக முடியாது. நான் ஒரு சந்நியாசி. விருந்து நிகழ்ச்சியில் பங்கேற்பது என் கொள்கைக்கு முரண்பாடானது. समदर्शी है
அம்மா, மகத்தான பாடத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் மனதை வேதனைப்படுத்தி விட்டேன். ஹரிபாய், பெயரளவிலான உங்கள் மதத்தினை பற்றி எனக்கு இன்னும் எதுவும் புரியவில்லை. ஆனால் அளவுகோலிற் கெட்டாத அளவிற்கு என் இதயம் விரிகிறது. மற்றவர்களுடைய வேதனை பற்றியும் அறிய நான் மிகவும் விரும்புகிறேன். என்னை நம்புங்கள். யாரேனும் இன்னலில் வாடும்போது நானும் துடித்துப் போகிறேன். சுவாமிஜி, நீங்கள் மகத்தானவர். இதே போல்தான் கௌதமபுத்திரம் வருந்தினார். அன்பான இதே சொற்களை அவரும் வெளிப்படுத்தினார். நீ இந்த ரயிலை விட்டு வெளியேறு. ஐயா, நானும் ரயில்வே துறையில் ஒரு ஊழியன் தான். சுவாமிஜிக்கு என் வாழ்த்துக்களை தெரிவிக்க வந்தேன். வாயை மூடு. உனக்கு என்ன தைரியம்? சிறு பொடியன், நீ என்னையே எதிர்த்து பேசுகிறாய்? நிறுத்துங்கள். அவர் தவறாக எதுவும் செய்யவில்லை. போதும், வாயை மூடு. நீ யார் எனக்கு அறிவுரை சொல்வதற்கு? நீ என்று ஏன் கூறுகிறீர்கள்? வரம்பு மீறாமல் நடந்து கொள்ளுங்கள். முதல் வகுப்பு, 2ஆம் வகுப்பு பயணிகளை நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மரியாதை தெரியாத உங்களுக்கு பயணிகளை தாங்கள் என்று மரியாதையாக அழைக்க வேண்டும். தாங்கள் அது புரியாமல் நடந்து கொள்கிறீர்களே. இவர் சாதாரண மனிதர் அல்ல, இவர் ஒரு மாமனிதர். உங்களுடைய இந்த வரம்பு மீறிய செயலை நான் உங்கள் மேலதிகாரியிடம் கொண்டு செல்லப் போகிறேன். ஓ, என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா. எனக்கு பேசும் முறை தெரியவில்லை. அதனால் தான் இப்படி தவறாக பேசிவிட்டேன். இங்கு பாருங்கள், ஐரோப்பியர்களுடனான நமது உறவு பரிவர்த்தனைகளில் சுயமரியாதை அவசியம். அந்தஸ்து மற்றும் வாழ்க்கை முறையினை பற்றிய உணர்வு நிலையினை அவர்கள் கொண்டிருப்பது போலவே நாமும் கொண்டிருக்க வேண்டும். துரதிருஷ்டவசமாக அதை செய்ய தவறிவிட்டோம். இதனால் தான் அவர்கள் நம்மை இழிவுபடுத்துகிறார்கள். நமது சுய மதிப்பீட்டினை நிச்சயமாக காப்பாற்ற வேண்டும். இல்லையெனில் நாம் புறக்கணிக்கப்பட்டு அவமதிக்கப்படுவோம். அனைவரும் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். கோழைத்தனமே அனைத்து ஒழுக்கக்கேடுகளுக்கும் ஆதாரமாகிறது, தீங்குகளுக்கு அடிப்படையாகிறது. இந்துக்கள் வேறு யாரையும் விட பண்பாட்டில் குறைந்தவர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் எப்போதும் தங்களை தாங்களே குறைவாக மதிப்பிட்டுக் கொள்கிறார்கள். அதனால் தான் ஒவ்வொரு சாமானியனும் பயணச்சீட்டு சேகரிப்பாளனும் நம்மை அவமதிக்க முயற்சி கொள்கிறார்கள். நாமும் மறுப்பு கூறாமல் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு சந்நியாசியானவர் தன்னிச்சையான ஆத்மாவாக இருக்கிறார். நதியினை போன்று அவர் எப்போதும் இயக்கத்திலேயே இருக்கிறார். சில நேரங்களில் எரிகின்ற மலைக்கணவாய்களில் இரவினை அவர் கழிக்கிறார். சில சமயங்களில் அரசனின் அரண்மனையில் இரவினை அவர் கழிக்கிறார். ஆனால் அவரை பொறுத்தவரை இரண்டும் ஒன்றுதான். இரண்டுக்கும் இடையில் எந்த ஒரு வேற்றுமையினையும் அவர் நினைப்பதில்லை. கேள்விகள் கேட்க அறிவு தெளிவு பெற்ற நிலையினை, மனநிறைவினை கண்டறிய மக்கள் அவரிடம் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒருமுறை சுவாமிஜி அவர்கள் கிட்டத்தட்ட தொடர்ந்து 3 பகல்கள் மற்றும் 3 இரவுகளை கேள்விகளுக்கான பதில்களை தருவதில் செலவழித்தார். ஆன்மீக விஷயங்களை பற்றி பேசுவதில் அவர் நேரத்தை முழுவதும் தனதாக்கிக் கொண்டதுடன் சாப்பிடுவதற்கு கூட நிறுத்தவில்லை. அவர் பேசுவதை கேட்க அவரிடம் வந்த மக்கள் கூட்டமும் அவர் உணவு உட்கொள்ள அவரிடம் நினைவுபடுத்த மறந்துவிட்டனர். சுவாமிஜி, 3 நாட்களாக நீங்கள் பேசியுள்ளீர்கள். ஒரு மிடறு தண்ணீர் கூட நீங்கள் குடிக்கவில்லை. இது என்னை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. தயவு செய்து நான் சாப்பிட ஏதாவது தாருங்கள். சுவாமிஜி, நானே தாழ்ந்த நிலையில் உள்ள சக்லியன். நான் தீண்டியுள்ள இந்த ரொட்டியினை நான் உங்களுக்கு எப்படி தர முடியும்? பண்படாத கோதுமை மாவு மற்றும் பருப்பினை நான் எடுத்து தருகிறேன். உங்கள் விருப்பப்படி நீங்கள் அவைகளை தயார் செய்து கொள்ளலாம். நிச்சயம் இல்லை. அந்த ரொட்டியினை எனக்கு கொடு. அதை உண்பதில் மகிழ்ச்சி கொள்வேன்.
சுவாமிஜி, இதனால் நான் தண்டிக்கப்படுவேனே. இதை மக்கள் பார்த்தால் என்னவாகும்? என்னை அடிப்பார்கள். கவலை வேண்டாம் குழந்தாய், உணவினை தயவு செய்து எனக்கு கொடு. ஏய் நிறுத்து. சுவாமிஜிக்கு நீ எப்படி உணவு கொடுக்கலாம்? சுவாமிஜி ஒரு உயர்ந்த குடியைச் சேர்ந்தவர். நீ தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவன். நிறுத்துங்கள். 3 பகல்கள் 3 இரவுகள் நீங்கள் என்னை பேச வைத்துள்ளீர்கள். ஆனால் உங்களில் யாரும் நான் சாப்பிட்டேனா என்று கூட கவலை கொள்ளவில்லை. உங்களை உயர்ந்த ஜாதி என்று கூறி இவர் தாழ்ந்த ஜாதி என்று இழிவுபடுத்துகிறீர்கள். மனிதாபிமானத்தை அலட்சியம் செய்யலாமா? இவரை இழிவுபடுத்தலாமா? இதை நினைத்து நீங்கள் வெட்கப்படவில்லையா? தெய்வீக ரீதியில் முன்னேற்றம் அடைந்த ஆன்மாக்கள் சில சமயங்களில் தெய்வீகத்தன்மையில் மனநிறைவற்ற ஒரு நிலை பாதிப்புக்கு உள்ளாகின்றன. சுவாமிஜி ஒருமுறை உயர்வான முக்கிய குறிக்கோளை அடைவதில் மனத்தளர்ச்சி அடைந்து நம்பிக்கை இழந்தார். இறைவனை உணர்ந்து கொள்ள அவர் விரும்பினார். ஒரு காட்டிற்குள் நுழைந்தார். ஓ, இந்த வாழ்க்கை பயனற்றதாக உள்ளது. இறைவனை நினைத்து தியானம் செய்ய விரும்புகிறேன். நாள் முழுவதும் அவர் காட்டிற்குள் சுற்றி அலைந்தார். உணவோ அல்லது தண்ணீரோ இன்றி அவர் இயற்கையினை அனுபவித்து மகிழ்ந்தார். மரங்கள், பள்ளத்தாக்குகள், மலைகள் அனைத்தும் கடவுளின் கைவண்ணம். சுவாமிஜி இறைவனுடனான ஒன்றை உணர்ந்தார். கதிரவன் மறையும் நேரத்தில் அவர் சோர்வாக உணர்ந்தார். அவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கையில் புலி ஒன்று வஞ்சகமாக அவரை நோக்கி வந்தது. சுவாமிஜி உயிரை தியாகம் செய்ய துணிந்து கீழே அமர்ந்து அது தன்னில் பாய்வதற்காக காத்திருந்தார். குறைந்தபட்சம் ஒரு பசியுள்ள விலங்கிற்கு என்னை பரிமாற வாய்ப்பு கிடைத்துள்ளது. இதைவிட உலகிற்கு வேறொரு நல்லதை செய்ய முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. புலி அவருக்கு நெருக்கமாக வந்தது. ஆனால் ஏனோ காரணத்திற்காக அது அவரை தாக்கவில்லை. அது இங்கும் அங்குமாக திரும்பி காட்டிற்குள் சென்று மறைந்தது. சுவாமிஜிக்கு தன் கண்களையே தன்னால் நம்ப முடியவில்லை. புலி திரும்ப வந்து அவரை சாப்பிடும் என அவர் காத்திருந்தார். இரவு முழுவதும் காத்திருந்தும் புலி திரும்பி வரவில்லை. ஐயா, உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வந்துள்ளேன். தெளிந்த அறிவுள்ள மனிதனாக நீ காண்கிறாய். என் ஆசீர்வாதம் உனக்கு எதுக்கு? நான் ஒரு சாதாரண திருடன். இதை கேட்டு சுவாமிஜி அதிர்ச்சி அடைந்தார். அந்த சாதுவின் புதிரான சொற்களுக்கு பின்னால் உள்ள கதையினை பற்றி அறிய அவர் விரும்பினார். காஜி போரில் உள்ள உயர்ந்த போற்றுதலுக்குரிய யோகியான பவஹரி பாபா பற்றி உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆம், தனிப்பட்ட முறையில் அவரை நான் நன்கு அறிவேன். இதை கேள். சில ஆண்டுகளுக்கு முன்னர் நான் ஒரு சாதாரண திருடன். ஒரு நாள் இரவு பவஹரி பாபாவின் ஆசிரமத்திற்குள் நான் நுழைந்து உள்ளிருந்த அனைத்தையும் களவாடி விட்டேன். நான் வேகமாக வெளியே வருகையில் பாபா விழித்தெழுந்து விட்டார். பயந்த நான் அனைத்தையும் அங்கே போட்டுவிட்டு வெளியே ஓட்டம் பிடித்தேன். அப்போது அவர் கூக்குரலிட்டார், நில்! நீ அந்த நாராயண பெருமான். இவை அனைத்தையும் எடுத்துக்கொள், இவைகள் உன்னோடது என்றார். நம்பிக்கை இல்லாமல் நான் அவரை உற்று பார்த்தேன். ஆம், இதை நான் கேட்டிருக்கிறேன். நாராயண பெருமானாக என்னை நினைத்து அவர் சொல்லிய போது மற்றும் அனைத்தையும் ஒரு புன்னகையுடன் எனக்கு தந்தபோது என் தவறை நான் உணர்ந்தேன். அந்த கணத்திலிருந்து பாவங்கள் நிறைந்த என் தீயொழுக்கங்களை நான் விட்டு மன அமைதியினை தேடி இங்கு வந்தேன். என்னை ஆசீர்வதியுங்கள். பாவங்கள் இழைப்பவர்களும் சக்தி வாய்ந்த சாதுவாக இருப்பதை இன்று நான் உணர்ந்தேன். ஹிமாலய மலைகளின் மீதான பயணத்தை முடித்த பின்னர் சுவாமிஜி மீரத்திற்கு திரும்பினார். அங்கு சில சகோதர துறவிகளுடன் அவர் தங்கியிருந்தார். அவர்கள் அங்கு ஒன்றாக சேர்ந்து தங்கியிருந்து 2வது பரணகுரை மடத்தை உருவாக்கினர். பெரும்பாலான நேரத்தினை அவர் படிப்பதில் செலவிட்டார். ஒரே நாளில் முழு தொகுதியையும் அவர் படித்து முடித்து நூலகத்திற்கு அந்த புத்தகத்தை திரும்பத் தருவார். முழு புத்தகத்தையும் உண்மையில் அவர் படித்து விட்டாரா என்னும் சந்தேகம் நூலகருக்கு வந்தது. ஒரு நாள் நூலகர் அவரிடம் கேட்டார், சுவாமிஜி, எனக்கு ஒரு சிறிய சந்தேகம். நான் அறிவேன்.
சுவாமி அகண்டானந்தா உங்கள் சந்தேகத்தை என்னிடம் தெரிவித்தார். சுவாமிஜி, அந்த முழு புத்தகத்தையும் நீங்கள் ஒரே நாளில் படித்து முடித்து விட்டீர்களா? நான் படித்து விட்டேன். புத்தகத்தில் இருந்து எந்த கேள்வியும் தாங்கள் கேட்கலாம், நான் பதில் கூறுவேன். நூலகர் அவரிடம் பல கேள்விகளை கேட்டார். சுவாமிஜி சரியான துல்லியமான பதில்களை சொல்லும்போது நூலகர் மிகவும் வியப்படைந்தார். ஒரு குழந்தை முதலில் படிக்கத் துவங்கும் போது ஒரு குறிப்பிட்ட எழுத்தின் மீது கவனத்தை செலுத்துகிறது. பிறகு 2 அல்லது 3 முறை அதை உச்சரிக்கிறது. பிறகு அடுத்த எழுத்திற்கு செல்கிறது. அதன் பிறகு முழு வார்த்தைக்கு செல்கிறது. படிப்பதில் நாம் வல்லுநராகும் போது முழு வார்த்தையின் மேல் நமது கவனத்தை நாம் செலுத்துகிறோம். பலமுறை பயிற்சிக்கு பிறகு ஒரு வாக்கியின் மீது கவனம் செலுத்துகிறோம். அதுபோல மனதினை ஒருமுகப்படுத்தி படித்தோமானால் கண் சிமிட்டும் நேரத்தில் ஒரு பக்கத்தையே நம்மால் படிக்க இயலும். தன்னடக்கம், தொடர்பயிற்சி மற்றும் கவனம், இந்த 3 பண்புகளும் யாருக்கும் இந்த பேராற்றலை பெற உதவுகிறது. இப்படியாக சுவாமிஜி அவர்கள் சரியான பதில் தந்ததை கேட்ட நூலகருக்கு அது மிகுந்த வியப்பை உண்டாக்கியது. மைசூர் நாட்டு மகாராஜா ஸ்ரீ சாமராஜேந்திர வாடியார் சுவாமிஜியை வரவேற்று அரண்மனையில் தங்குமாறு அவருக்கு அழைப்பு விடுத்தார். சுவாமிஜியும் ஏற்றுக்கொண்டார். ஒரு நாள் அரசு தர்பார் மண்டபத்தில் சுவாமிஜி, என் அரசவையினரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அரசவையினர் என்றும் அரசவையினரே. சுவாமிஜி, குறைந்தபட்சம் என் திவான் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் மிகவும் புத்தி கூர்மையானவர் மற்றும் நம்பகமானவர். மேதகை உள்ளவரை மகாராஜாவிடம் கொள்ளையடித்து அதை பிரிட்டிஷ் அரசின் அரசியல் பிரதிநிதிக்கு அளிப்பவரே ஒரு திவான். என் அன்புள்ள சுவாமிஜி, அளவுக்கு அதிகமான நேர்மை எப்போதும் பாதுகாப்பானது அல்ல. நீங்கள் இப்போது செய்தது போல் தொடர்ந்து என் அரசவையினரின் முன்னால் பேசும் பட்சத்தில் யாரேனும் ஒருவரால் தவறான வழியில் பயன்படுத்தக்கூடும் என்று அஞ்சுகிறேன். என்ன, ஒரு ஒழுக்கமுள்ள சந்நியாசி உண்மை பேச அஞ்சுவதாக நினைக்கிறீர்களா? அதற்கு என் உயிரே விலையாக இருந்தாலும் நான் உண்மையைத்தான் பேசுவேன். மேதகை உள்ளவரே, ஒருவேளை தங்கள் மகன் என்னிடம் வந்து, சுவாமிஜி, என் தந்தையை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டால் நான் உண்மையைத்தான் கூறுவேன். உங்களிடம் தவறான ஒழுக்க பண்புகளை கூற விரும்புகிறீர்களா? அத்தகைய ஒழுக்க பண்புகள் நான் தவறாக நேர்மையற்ற முறையில் பேசுவது தகுமா சொல்லுங்கள்? ஒருபோதும் இல்லை. நான் மிகவும் வருந்துகிறேன் சுவாமிஜி. என் அறிவின்மையை தயவு செய்து மன்னியுங்கள். கொல்கத்தா முதல் வாரணாசி வரை, டெல்லி முதல் பிருந்தாவன் வரை, ராஜஸ்தான் முதல் மைசூர் வரை இந்தியாவின் அனைத்து பகுதிகளுக்கும் சுவாமிஜி விஜயம் செய்தார். கேத்ரி, மைசூர், திருவிதாங்கூர் சமஸ்தான மன்னர்கள் மற்றும் ராமநாதபுரம் மகாராஜா, மேலும் பல்வேறு வகையான சாதாரண மக்களும் சுவாமிஜிக்கு அவரது தொண்டுகளுக்காக நிதியுதவி அளித்தனர். பொதுமக்களும் அரசவையினரும் அவரது ஆதரவாளர்களாக, சீடர்களாக மாறினார்கள். சுவாமி விவேகானந்தர் நவீன இந்தியாவின் அடையாள சின்னமாக உருவானார். அந்த பாறையின் மேல் ஸ்ரீபாத சிற்பம் அமைந்துள்ளதா? ஆமா சுவாமிஜி, அதேதான். மகத்தான இறைவன் சிவபெருமானை வெற்றி கொள்ள கன்னியாகுமரி தேவியான கடவுள் தானே அமர்ந்து தியானம் செய்துள்ள பாறை இதுதானே? ஆமாம் சுவாமிஜி, நீங்கள் சொல்வது சரிதான். அது எவ்வளவு தூரம் இருக்கும்? சுமார் 2 ஃபர்லாங் இருக்கும். கடவுளே, பாருங்கள், அந்த சுவாமிஜி பாறைகளை நோக்கி நீந்தி செல்கிறார். அனைவரும் அங்கு பாருங்கள். என்ன ஒரு துணிவு, என்ன ஒரு மகத்தான பக்தி.
சுவாமிஜி, 2 தினங்களாக இங்கு தங்கியுள்ளீர்கள். உணவும் தண்ணீரும் இல்லாமல் எப்படி தியானிக்கிறீர்கள்? இந்த பழங்களையாவது சாப்பிடுங்கள். இல்லை, அவைகளை இங்கு வையுங்கள். விரும்பும்போது அதை நான் சாப்பிடுகிறேன். சுவாமிஜி, எங்களோடு நகரத்துக்கு வாருங்கள். இங்கு இருப்பது பாதுகாப்பல்ல. தீங்கு விளைவிக்க நான் வரவில்லை. வற்புறுத்த வேண்டாம். இங்கிருந்து செல்லுங்கள். நீங்கள் வந்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. இப்போதாவது நகரத்துக்கு வாருங்கள். நிச்சயமாக வாருங்கள், போவோம். சுவாமிஜி, தாங்கள் யார்? உணவோ அல்லது நீரோ இன்றி இத்தனை நாட்கள் நீங்கள் எப்படி கழித்தீர்கள்? நீங்கள் ஒரு மகத்தான துறவி. கொல்கத்தா அருகில் உள்ள தட்சிணேஸ்வரிலிருந்து வருகிறேன். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடன் நான். என் பெயர் சுவாமி விவேகானந்தா. சுவாமிஜி, உங்கள் தியானத்திற்கான காரணம் என்ன? மேலும் நீங்கள் முடித்துள்ள தியானத்தில் உங்களுக்கு கிடைத்த அனுபவம் என்ன? வாழ்வின் குறிக்கோள் தெளிவாகியுள்ளது. எதை அடைவது என்று எனக்கு தெரியும். இப்போது என் பாதை ஒளிமயமாக உள்ளது. இறைவன் லட்சியங்களை புலப்படுத்திவிட்டார். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் உள்ள சிகாகோ நகரில் நடைபெற இருக்கும் சமயங்கள் தொடர்புள்ள பாராளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்ள சுவாமிஜி தீர்மானித்தார். உலகெங்கிருந்தும் சமயத் தலைவர்கள் வந்து கலந்து கொள்ளும் ஒரு உலக மாநாடாக இது இருந்தது. சுவாமிஜியின் பயணத்தை கேத்திரி நாட்டு மன்னர் ஏற்பாடு செய்து தந்தார். 1893ஆம் ஆண்டு மே திங்கள் 31ஆம் நாள் சுவாமி விவேகானந்தர் மும்பையிலிருந்து கடற்பயணம் புறப்பட்டார். சீனா, ஜப்பான் மற்றும் கனடா நாடுகளின் வழியாக அவர் பயணித்தார். ஜப்பான் நாட்டின் தொழில்துறை வளர்ச்சியில் அவர் மிகவும் மனம் ஈர்க்கப்பட்டார். வளர்ச்சிக்காக போராடும் அதே வேளையில் தங்களது பண்பாடுகளை ஜப்பானியர்கள் காப்பாற்றிக் கொண்டு பேணி வருகின்ற விதத்தினை பார்த்து சுவாமிஜி குறிப்பாக மனம் மகிழ்ந்தார். நீண்ட பயணத்தின் போது இந்திய மக்களின் இழிந்த நிலையிலான ஏழ்மை நிறைந்த மனவேதனை, எழுத்தறிவற்ற சாதி மீதான சமயகுருமார்கள் ஆதிக்கம் மற்றும் குடியேற்ற நாட்டினரின் அதிகாரம் பற்றி சுவாமி விவேகானந்தர் ஆழ்ந்து சிந்தித்தார். மேற்கத்திய நாடுகளிடம் இருந்து உதவியினை கேட்க அவர் தீர்மானித்தார். 1893ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு அவர் வந்து சேர்ந்தார். அமெரிக்காவின் சுறுசுறுப்பான வாழ்க்கை, புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் செல்வ வளங்களை குழந்தை போன்ற மனக்களிப்புடன் அவர் கண்டு ரசித்தார். திருமதி பர்கே, பேராசிரியர் ஜான் ஹென்றி ரைட் மற்றும் ஹேல் அவர்கள் மூவரும் 1893ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 11ஆம் நாள் சுவாமிஜி சமயங்கள் தொடர்புள்ள பாராளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்ள அவருக்கு உதவினர். இப்பொழுது பண்டைக்கால இந்திய தேசத்திலிருந்து வந்துள்ள சுவாமி விவேகானந்தரை அழைக்கின்றோம். அமெரிக்க நாட்டு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எங்களுக்கு அளித்துள்ள இந்த கனிவான உள்ளன்பு நிறைந்த வரவேற்பினை வர்ணிக்க என்னிடம் வார்த்தைகள் இல்லை. மகிழ்ச்சி தோன்றுகிறது. உலகின் தொன்மையான துறவிகளின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இப்போது நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உலகின் அனைத்து சமயங்களின் மூல ஆதாரத்தின் சார்பில் நன்றியை நவில்கிறேன். இந்த உலகின் அனைத்து வகை பிரிவுகளில் உள்ள லட்சோப லட்ச இந்து மக்களின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெவ்வேறு விருப்பங்கள் வாயிலாக மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளும் வெவ்வேறு பாதையில் உள்ள அடிப்படையினை
பல வகையாக அவை இருந்த போதிலும் அனைத்தும் உன்னையே வழிநடத்தி இயக்கும். இதுவே இந்த இந்தியர்களின் தினசரி தொழுகையாக இருக்க வேண்டும். சமய பிரிவு உணர்ச்சி, மூட பக்தி மற்றும் அதன் பயங்கரமான வெறுக்கத்தக்க மதவெறி இந்த அழகு வாய்ந்த பிரபஞ்சத்தினை நீண்ட காலமாக ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. நான் கூறிய இவை அனைத்திற்கும் முடிவு கட்டக்கூடிய ஒரு காலம் இப்போது தோன்றி உள்ளது. வீழ்ச்சி அறிகுறியின் மணியோசையாக இந்த பிரதிநிதிகள் பேரவைக்கு மரியாதை செலுத்தி சிறப்பளிக்கும் விதத்தில் இன்று காலை ஒலிக்கப்பட்ட மணியோசையானது இருக்கக்கூடும் என தீவிரமான எழுச்சி ஆர்வத்துடன் எதிர்பார்க்கிறேன். வணக்கம். சுவாமிஜி அவர்களின் சக்தி வாய்ந்த சொற்களும் அவரது வசீகரிக்கின்ற ஆளுமை பண்புகளும் பிரதிநிதிகள் பேரவையில் உள்ள மக்களை திகைப்பூட்டி அடக்கி ஆட்கொண்டது. பிரம்மஞான சபையின் நிறுவனரான டாக்டர் அன்னி பெசன்ட் அம்மையார் சுவாமிஜியை பற்றி இவ்வாறு சொன்னார். கவனத்தை ஈர்க்கும் உருவம், மஞ்சள் மற்றும் சிவந்த நிற உடையில் இந்திய தேசத்தின் மகனாக பிரகாசிக்கிறார். சிங்கத்தின் சிரம், ஊடுருவும் கண்கள், எளிதில் அசையும் இதழ்கள், தயக்கமற்ற விரைவான திடீரென உள்ள இயக்கங்கள், மாவீரம் உள்ள துறவி, உலகின் மிக பழமையான மதத்தின் பிரதிநிதி ஆவார். இந்திய செய்தியினை தாங்கிக் கொண்டு வந்திருக்கிறார். மனிதருக்குள் மாணிக்கமாக செயலாற்றும் வல்லவராக ஒளி வீசுகிறார். சமயங்கள் தொடர்புள்ள பாராளுமன்ற கூட்டத்தின் இறுதி நிகழ்ச்சி பிரிவில் மீண்டும் சுவாமிஜி அவர்கள் உரையாற்றினார். இதன் வாயிலாக இப்பொழுது அவரது புகழ் மேன்மேலும் பெருகி வளர்ந்து அவரது சொற்பொழிவினை கேட்க உலகெங்கும் இருந்து மக்கள் வந்து குவிந்தனர். அவர் பேச எழும்போதெல்லாம் அவருக்கு வணக்கம் தெரிவிக்கப்பட்டு பலத்த வரவேற்பு தரப்பட்டது. புனிதத்தன்மை, தூய்மை மற்றும் தர்ம சிந்தனை இவையெல்லாம் உலகில் உள்ள எந்த கிறிஸ்துவ தேவாலயத்திற்கும் தனிப்பட்ட உடைமைகள் அல்ல என்பதை இந்த மாநாடு நிரூபித்துள்ளது. பெருமளவு மிகச் சிறப்பு வாய்ந்த பண்புகள் உள்ள ஆண்களையும் பெண்களையும் இந்த மாநாடு உருவாக்கியுள்ளது. இந்த சான்றாதாரத்தின் பார்வை நோக்கில் யாரேனும் தனது சொந்த சமயத்தின் தனிப்பட்ட வாழ்வாயுள் பற்றிய கனவுகளுடனும் அழிவின் கனவுகளுடனும் இருப்பாரேயானால் என் மனதின் அடித்தளத்திலிருந்து நான் இரக்கம் கொள்கிறேன். இன்னொன்றையும் அவர்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மதத்தின் மூலம் கேடு விளைவிக்க நினைப்பவர்கள் விரைவில் அவர்களாகவே அழிவர். உதவி மற்றும் பூசல் இல்லாத நிலை, ஒன்றுபடுதல், அழிவே இல்லாத நிலை, நல்லிணக்கம், அமைதி, வேறுபாடில்லாத நிலை. வணக்கம் சகோதர சகோதரிகளே. சுகபோகமான இந்த படுக்கையில் என்னால் உறங்க முடியாது. பாரத மாதாவே, எனது நாடு வறுமை எனும் சேற்றில் அமிழ்ந்திருக்கும் போது புகழும் பெருமையும் யாருக்கு வேண்டும்? இந்தியர்கள் மிகவும் வறியவர்கள். ஒரு கைப்பிடி உணவு வேண்டி லட்சக்கணக்கானவர்கள் மடிகின்றனர். இங்கோ சுகபோகங்களுக்காக அளவு மீறி வீணாக செலவழிக்கின்றனர். இந்தியர்களுக்கு யார் உதவுவார்கள்? அவர்களுக்கு யார் வசதிகளை தருவார்கள்? நான் எப்படி உதவி செய்வேன்? சிக்காகோவில் உள்ள புகழ்பெற்ற சொற்பொழிவாளரும் நாத்திகருமான ராபர்ட் இங்கர்சால் அவர்களை சுவாமிஜி சந்தித்தார். அவர்கள் இருவரும் அடிக்கடி சந்தித்து சமய தொடர்புள்ள மற்றும் தத்துவ ஞானம் தொடர்புள்ள விஷயங்களை விவாதித்தனர். சுவாமிஜி, நமது மனோபாவத்தில் நாம் வெவ்வேறு துருவங்களாக இருக்கிறோம். மதத்தில் உள்ள நம்பிக்கைகளை நான் எதிர்க்கின்ற வேளையில் நீங்கள் மனித உடல் மற்றும் இயல்பிலேயே மதமாக இருக்கிறீர்கள். ஆமாம், வியக்கத்தக்க தெய்வீக நிலையில் நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். நண்பரான நீங்கள் அந்த நம்பிக்கையில் பங்கு கொள்ளுங்கள். சுவாமிஜி, ஆரஞ்சு பழம் போன்ற இந்த உலகை இறுக்கி அணைத்து கசக்கி பிழிந்து அதில் இருக்கும் பெரும்பாலானவைகளை கிடைக்கப் பெறுவதில் நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். காரணம்,
இந்த உலகம் எல்லாமுமாக இருக்கிறது என்பதில் நாம் உறுதியாக உள்ளோம். இந்த உலகம் எனும் ஆரஞ்சு பழத்தை பாசமாக கட்டித் தழுவும் வழியினை நான் நன்கு அறிவேன். மேலும் அதிலிருந்து அதிகமானவற்றை பெறுகிறேன். அதனால் நான் அவசரப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டிய தேவையில்லை. எனவே பாசத்தோடு கட்டித் தழுவி மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளின் குழந்தையாக ஒவ்வொருவரையும் நேசிக்கிறேன். குழந்தைக்கு தொண்டு செய்து இறைவனுக்கு சேவை செய்கிறேன். ஒவ்வொருவரும் தெய்வீகமானவர்கள். ஆகையால் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறேன். இறைவனை நேசிப்பது போல் மனிதர்களையும் நேசிக்கத் தொடங்குங்கள். ஆரஞ்சை இவ்விதமாக பிழிந்து 1000 மடங்கு சாரினை பெறுங்கள். ஒவ்வொரு துளியையும் பெறுங்கள் நண்பரே. சுவாமிஜி இங்கிலாந்திற்கு வந்து சேர்ந்தார். பல்வேறு அநேக இடங்களில் உள்ள மக்களிடம் உரையாற்ற அவர் அழைக்கப்பட்டார். ராஜயோகம், வேதாந்தம் மற்றும் உலகளாவிய சமூக ஒற்றுமை வளர்ச்சி குறித்து சுவாமிஜி தொடர் உரைகள் நிகழ்த்தினார். சுவாமிஜி, ஏறக்குறைய 4 ஆண்டுகளாக மேற்கத்திய நாடுகளிலேயே நீங்கள் கழித்து விட்டீர்கள். இப்பொழுது உங்கள் தாய் நாட்டை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இந்தியா நான் இங்கு வருவதற்கு முன் நேசித்த நாடு. இந்தியாவின் ஒவ்வொரு துகளும் தூசியும் எனக்கு தெய்வீகமானது. இப்போது அது ஒரு புனித ஸ்தலம், யாத்ரீகர்களுக்கான ஸ்தலம், தெய்வீக தீர்த்தமாக உள்ளது. கப்பலானது இந்தியாவை நெருங்குகையில் சுவாமிஜி தனது மகிழ்வினை அபூர்வமாக கட்டுப்படுத்திக் கொண்டார். இந்தியாவின் காட்சிகளை காண, ஒலிகளை கேட்க மற்றும் காற்றினை சுவாசிக்க அவர் பேராவல் கொண்டார். அமெரிக்காவிலிருந்து கொல்கத்தாவிற்கு திரும்பும் வழியில் சுவாமி விவேகானந்தர் சென்னையில் இறங்கினார். அங்கு பிலிகிரி ஐயங்காரின் வீட்டில் அவர் தங்கினார். அது 1897 பிப்ரவரி 6 - 15 வரை மிக முக்கியமான பிரமுகர்களுக்கும் தன்னுடைய அருளாசிகளை அவர் வழங்கினார். அவர் அன்று வந்து தங்கிய இடம் இப்போது ஒரு அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டுள்ளது. அது சென்னையில் உள்ள சுவாமி விவேகானந்தா மியூசியம். தன்னுடைய பேச்சுக்கள் மற்றும் கடிதங்கள் மூலமாக விவேகானந்தர் அலசிங்க பெருமாளை மிகவும் கவர்ந்தார். அவர் எழுதிய கடிதத்தில் ஒரு விதவையின் கண்ணீரை துடைக்காத கடவுளையோ அல்லது ஏழைக்கு உணவு அளிக்காத கடவுளையோ அல்லது மதத்தையோ நான் நம்புவதில்லை என்று கூறினார். யாருக்கும் உதவி செய்யாது வெறும் ஏட்டில் இருக்கும் சாத்திரங்களை மட்டுமே தான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் அறுதியிட்டு கூறினார். மன உறுதியுடன் தொண்டாற்ற முன்னேறிச் செல்பவர்களின் செயல்களையே தான் மதமாக கருதுவதாகவும் கடவுள் அவர்களை ஆசீர்வதிப்பார் என்றும் அவர் கூறினார். சென்னை மண்ணில் பாதங்களை பதித்த பின்னர் சுவாமிஜி பூமி மார்க்கமாக கொல்கத்தாவிற்கு பயணப்பட்டார். போகும் வழியில் ஒவ்வொரு நகரம் மற்றும் மாநகரத்திலும் அவர் உரையாற்றினார். மக்கள் நிறைந்த பெரிய மற்றும் சிறு கூட்டங்களில் உரையாற்றிய அவர் முழுமையான பிரபஞ்சத்தின் தெய்வீக ஒருமைப்பாட்டினை பற்றி பேசினார். ஒவ்வொரு நகரிலும் பெருமளவிலான எக்கால முழக்கத்தினை அவர் தன் உரையின் போது பெற்றார். சுவாமிஜி உலக அணிவரிசையில் இந்தியாவின் மரியாதைக்குரிய இடம் பற்றி, இந்திய மதங்களின் மகத்துவம், சாதாரண மக்களிடையேயும் உட்புகுந்து ஊடுருவிச் செல்லும் இந்தியாவின் பெருமை மற்றும் அன்பினை பற்றியும் பேசினார். இந்தியாவினை பற்றி ஒரு புதிய சிறப்பு பெருமை மற்றும் நம்பிக்கையினை அவர்கள் உணர்ந்தனர். படிப்படியாக அவர் கொல்கத்தாவிற்குள் முன்னேறிச் சென்றார். 1897 ஆண்டு பிப்ரவரி திங்கள் 20 ஏறத்தாழ 4 வருடங்களுக்கு பிறகு சுவாமி விவேகானந்தர் கொல்கத்தாவிற்கு திரும்பி வந்தார். மேற்கத்திய நாட்டிலிருந்து நம்பிக்கைக்குரிய அவர்களது சீடர்களான சகோதரி நிவேதிதா, கேப்டன் மற்றும் திருமதி சேவியர், மேலும் ஈடி ஸ்டர்டி ஆகியோர் அவருடன் வந்தனர். இந்தியாவின் நெசுக்கப்பட்ட மக்களின் மேம்பாட்டிற்காக செயல்படும் ஒரு இயக்கத்தினை தொடங்க சுவாமிஜி விரும்பினார். மேலும் 1897 மே திங்கள் 1 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இயக்கத்தினை அவர் நிறுவினார். பலராம் போஸ் அவர்களின் இல்லத்தில் இது செயல்பட்டது. மனித உள்ளத்தை ஊக்கமளிப்பது என் குறிக்கோள். இந்தியா விடுதலை அடையும் என்பதை என் மனதில் நினைத்துக் கொண்டுள்ள முதல் மற்றும் மிக முக்கியமான எதிர்கால நிகழ்வாகும். திடீரென எதிர்பாராத சந்தர்ப்ப சூழ்நிலையால் அடுத்த 50 ஆண்டுகளுக்குள் அது நிகழும். மேலும் இறுதியாக நான் கருதுவது
ஒரு நாள் செல்வ வளம் மற்றும் ஆற்றல்களின் மிக உயர்வான நிலையினை இந்தியா நிச்சயம் எட்டிப் பிடிக்கும். கடந்த காலங்களில் எப்போதும் இருந்திராத ஒரு நிலை அது. என் அன்பு சகோதரர்களே, இதை சாதிக்க நாம் கடுமையாக போராட வேண்டும். நமது இயக்கத்தின் லட்சியம் என்ன? மக்களுக்கு கல்வி அறிவை போதிக்க வேண்டும். எவ்வகையான கல்வி அறிவு சுவாமிஜி? மனிதனுக்கு ஊக்கமளிக்கும் கல்வி, அறிவு கொண்டவர்களாக அவர்களை ஆக்குவது. சுவாமிஜி, வல்லமையான அறிவு என்றால் என்ன? உறுதியான அறிவென்பது குழப்பமின்றி தெளிவாக இருப்பது, அனைவரிடமும் அன்பையும் அக்கறையையும் ஏற்படுத்துவது, இறைவன் மீது கொண்டுள்ள நம்பிக்கை தடுமாற்றம் இல்லாதது, கோபம், பேராசை, பொறாமை மற்றும் சுயநலம் இது போன்ற எதுவும் சிந்தனைகளில் இல்லை. ஆமாம் சுவாமிஜி, நமது லட்சியத்தினை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவின் மத்திய பாகத்தில் உணவு பஞ்சம் ஏற்பட்ட போது பாதிக்கப்பட்ட பெருமளவு மக்களுக்கு நிவாரண உதவி அளிப்பதிலும் தன்னார்வ தொண்டர்களை உதவிக்கு அனுப்புவதிலும் ஈடுபட்ட இயக்கங்களுள் ராமகிருஷ்ண ஆசிரம இயக்கமே முதலாவதாக இருந்தது. சுவாமிஜி நிவாரண உதவி வழங்கும் அமைப்பில் தானே முன்னின்று செயல்பட்டார். ஒருமுறை பசு பாதுகாப்பு சங்க அமைப்பின் சமய சொற்பொழிவாளர் சுவாமிஜியுடன் உரையாற்ற வந்தார். சுவாமிஜி, பசுக்கள் மற்றும் எருமைகளை பாதுகாக்க எங்களுக்கு உதவி தேவைப்படுகிறது. இந்த பயங்கரமான உணவு பஞ்சம் ஏறத்தாழ 9 லட்சம் மனிதர்களை பலி வாங்கியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதேனும் உதவி செய்தீர்களா? இந்த பேராபத்தினை மக்களின் கர்மாவே வரவழைத்துள்ளது. இறப்பிற்கு அவர்கள் தகுதியுள்ளவர்கள். கர்மாவா? அப்படி ஒன்று உள்ளதா? ஒருவேளை அது அவர்களுடைய கர்மாவாக இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்வது உன்னுடைய கர்மாவாகும். அவர்களுடைய வேதனையினை போக்க உதவி செய். சகோதரர்களே, உலகின் மூலை முடுக்குகளுக்கெல்லாம் நீங்கள் செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நம் இயக்கத்தின் கொள்கையினை பரப்புங்கள். சுவாமி விராஜானந்தா, சுவாமி பிரகாஷானந்தா சகோதரர்களே, இருவரும் கிழக்கு வங்காளத்திற்கு செல்லுங்கள். கடினமாக உழையுங்கள். பலனை எதிர்பார்க்காமல் உழைப்பை மட்டுமே நம்புங்கள். நரகத்திற்கு போனால் என்ன, மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே செய்யுங்கள். சொர்க்கத்தை அடைவது என்னவென்றால் அது மற்றவர்களுக்கு உதவி செய்வது ஒன்றே ஆகும். இந்தியா தனது ஆயிரக்கணக்கான சிறப்பான மனித இனமான இளைஞர்களின் தியாகத்தினை விரும்புகிறது. மனிதர்களை விரும்புகிறது, மிருகங்களை அல்ல. தியானம், அமைதி, உறுதி, கடின உழைப்பு, பெயர் புகழ் பெறுவதற்கல்ல, மோசடி செய்வதற்கல்ல, மாறுபாடற்ற சமநிலை, சுதந்திரம், செயல்பாடு, ஆற்றல் மற்றும் அதே நேரத்தில் பண்பாட்டில் மிகச்சிறந்த முதுகெலும்புள்ள இந்து இளைஞர்கள். இது மேற்கொள்ளப்பட வேண்டும். நாம் இதனை செய்வோம், நீங்கள் இதனை செய்யுங்கள். நேர்கொண்ட பார்வையுள்ள இளைஞர்களே, நான் கூறுவதை பின்பற்றுங்கள். ஒவ்வொரு மனிதனையும் மகத்தானவனாக்க, ஒவ்வொரு தேசத்தினையும் மகத்தானதாக்க இந்த 3 அத்தியாவசியம். நற்குணம், நல்லொழுக்கத்தின் ஆற்றல், உறுதியான நம்பிக்கை, பொறாமை மற்றும் அவநம்பிக்கை இல்லாதிருத்தல், நல்லவனாக இருந்து நல்லதை செய்து அனைவருக்கும் உதவி செய்யுங்கள். திட்டமிட்டு அனைத்தையும் செயல்படுத்துங்கள். சகோதரர்களே, என்னுடைய துணிவான அச்சமற்ற ஆன்மாக்களே, செயல்படுங்கள், செயல்படுத்துங்கள். எதையும் புகழுக்காக செய்வதை முதலில் நிறுத்துங்கள். உங்கள் கொள்கையினை விடாப்பிடியாக பிடித்துக் கொள்ளுங்கள். பிரதிபலன் எதிர்பார்க்காது உங்கள் முயற்சியை மேற்கொள்ளுங்கள். அனைவரிடமும் அன்பு செலுத்துங்கள். இறைவனிடம் தியானம் செலுத்துவது உங்கள் மனதினை மேம்படுத்தும். ஒரு மனிதனோ இல்லை தேசமோ அடுத்தவரை அடித்து வாழ இயலாது. வறியவர்களுக்கு உதவி செய்யுங்கள். என் சகோதரர்களே, படித்தவர்களைக் கொண்டு மட்டும் ஒரு நாடு உருவாவதில்லை. அடுத்தவரிடம் அன்பு செலுத்துங்கள். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அவர்களுக்கு உண்ண உணவு கொடுங்கள். இதுதான் ஒரு நாட்டினை உருவாக்கும். இதை உங்கள் கொள்கையாக வைத்துக் கொள்ளுங்கள். குழந்தைகளே, அச்சம் கொள்ளாதீர்கள். ஒவ்வொருவரையும் நேசியுங்கள். இல்லையெனில் கற்சுவர்களின் வாயிலாக உங்களுக்கான ஒரு பாதையினை உங்கள் பண்புகளானது வேறுபடுத்தி காட்டும். ஆட்சி புரிய வேண்டுமென்றால் பணியாளனாக பழகிக் கொள்ளுங்கள். ஆண்கள் மற்றும் பெண்களில் எந்த வேறுபாடும் வேற்றுமையும் இல்லை. பெண்களையும் முன்னேற்றுங்கள் சகோதரர்களே. அவர்கள் குழந்தைகளுக்கு சேவை செய்வார்கள். இன்றைய குழந்தைகள் நாளைய இந்தியாவை பலப்படுத்தும், சாத்தியமுள்ளதாக்கும். சகோதரர்களே, ஒவ்வொரு தேசத்திற்கும் ஓர் உயிர் துடிப்பு உண்டு. அது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்திய தேசத்திற்கு அது சமயம். அதை வலிமைப்படுத்துங்கள். குழந்தைகளே,
முதலில் நீங்கள் உங்கள் பெரிய திட்டங்களுக்கு உயிர் கொடுத்து மெதுவாக தொடங்குங்கள். பிறகு அதற்கு வேகத்தை தாருங்கள். மேலும் மேலும் உயர்வடையுங்கள். செயல்பாடு இறப்பின் மேலான உச்சி வரையிலான செயல்பாடு. நான் உங்களை விட்டு சென்றாலும் என் ஆன்மா உங்களோடு செயல்படும். எழுந்திரு, விழித்திரு மற்றும் லட்சியத்தினை அடையும் வரை நில்லாமல் செயல்படு. शृण्वन्तु विश्वे अमृतस्य पुत्राः आयेदामानि दिव्यानि तस्तुः. 1902 ஜூலை திங்கள் 4ஆம் நாளில் தனது 39ஆம் வயதில் சுவாமி விவேகானந்தர் மகா சமாதி அடைந்தார். எத்தகைய ஒரு குறுகிய ஆயுட்கால அளவில் அவர் சாதித்து நிறைவேற்றியவர்களை அநேகர் பற்பல வாழ்நாட்களிலும் சாதிக்க முடியாது. சுவாமிஜி தனது தேசப்பற்று, தனது விழுமிய மெச்சத்தக்க சேவை மற்றும் தனது இரும்பு போன்ற உறுதியான விருப்பம் மற்றும் நோக்கத்தினால் லட்சக்கணக்கானவர்களை தெய்வீக உணர்வில் ஊக்கப்படுத்தினார். அவரது மறைவிற்கு பிறகு 1 நூற்றாண்டு காலத்திற்கும் மேற்பட்டு குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் இந்திய தேசத்தின் தூய்மையான பிரகாசமான தரத்தில் உயர்ந்த புதல்வனிடமிருந்து உணர்வு ரீதியான தூண்டுதல்களை பெற்றார்கள். இந்திய அரசாங்கம் சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளான ஜனவரி திங்கள் 12ஆம் நாளை தேசிய இளைஞர் தினமாக அறிவித்து கொண்டாடுகிறது. ஸ்ரீ ராமகிருஷ்ண ஆசிரம இயக்கம் வறிய ஏழை மக்களுக்கு தொண்டாற்றுவதையும் சுவாமி விவேகானந்தரின் இரவாத அழியா புகழ்பெற்று நீடித்து நிலைத்திருக்கும் போதனைகளை உலகெங்கும் பரப்புவதையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. இன்றைக்கு உலகம் முழுவதும் ராமகிருஷ்ண இயக்கமானது 163 கிளை சேவை மையங்களை கொண்டுள்ளதுடன் அனைத்து ஜாதி மற்றும் சமய கோட்பாடுகளை கொண்டுள்ள மக்களுக்கு அவர்களது தேவைக்கேற்ப தொண்டாற்றி சேவை செய்து வருகிறது. சுவாமி விவேகானந்தர் அடுத்த 1500 ஆண்டுகளுக்கு தனது போதனைகளும் செய்திகளும் நீடித்து வாழ்ந்திருக்கும் என்று சொல்லியுள்ளார். தனது முடிவினை எதிர்நோக்கி இருக்கையில் சுவாமி வழக்கமாக சொல்வது, ஒரு பயன்படுத்தப்படாத ஆடையினை விட்டெறிவது போல எனது சொந்த உடலிலிருந்து என் ஆத்மா வெளியேறுவது நல்லதென்பதை நான் கண்டறிவதாக இது இருக்கலாம். ஆனால் செயல்படுவதை நான் நிறுத்தி விட்டுவிட மாட்டேன். இது இறைவனுடன் இருக்கும் ஒரு செயல் என்பதை உலகம் தெரிந்து கொள்ளும் காலம் வரையில் எங்கெங்கும் மனித இனத்தினை நான் தூண்டிக்கொண்டே இருப்பேன். சுவாமி விவேகானந்தர் இன்றைக்கும் கூட ஒவ்வொருவருக்கும் தூண்டுகோலாக இருந்து தொடர்ந்து வாழ்ந்து வருகிறார் மற்றும் எதிர்காலத்தில் வரவிருக்கும் மேலும் பல நூற்றாண்டுகளுக்கும் இதை இப்படியே தொடர்ந்து செய்து கொண்டு வருவார். जगद्हिताय च